டயட் மெத்தடில் சிக்கன் குக்கிங் வீடியோ ஆல்ரெடி நம்ம பேஜில் போட்டிருக்கேன். பார்க்காதவங்க போய் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இன்னைக்கு நாம் என்ன பண்ண போகிறோம்? மேகி பண்ண போகிறோம். மேகி வந்து ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு கிடையாதே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அப்படிலாம் கிடையாது. இது ஒரு நல்ல ஃபுட்டு. இது வந்து கோதுமையில் செய்யப்பட்ட ஒரு மேகி. ஸோ நூடுல்ஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஏன்னா நீங்கள் நிறைய பேர் வந்து பாஸ்தாவோட வீடியோவில் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, மைதாவில் போய் செய்கிறீங்க ப்ரோன்னு. அது மைதா கிடையாதுங்க, அதுவும் ஒரு கோதுமை தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வீட். ஸோ இதில் நம்ம எப்படி வந்து மேகி செய்யலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம பேஜை இன்னும் ஃபாலோ பண்ணாமல் யாராவது இருக்கீங்க அப்படின்னாக்கா ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் டெய்லி அப்லோட் பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். 1 ஸ்பூன் கோகோனட் ஆயில் ஆட் பண்ணிக்கிட்டு அதில் வந்து சோம்பு, சீரகம், கடுகு, உளுந்து இது எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணி வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, பட்டை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு வதக்கிக்குங்க. சால்ட்டு, மசாலாலாம் ஆட் பண்ணி அதை வதக்கிட்டு அதை அப்படியே அரைச்சி பேஸ்ட் ஆக்கிக்குங்க. கேப்சிகம், பிரியாணி எல்லாம் போட்டு லைட்டாக வதக்கிட்டு அரைச்ச பேஸ்ட் அதில் உள்ள ஊற்றி நல்லா கிண்டிக்குங்க. ஆல்ரெடி பாயில் பண்ணி வச்சிருக்கிற நூடுல்ஸ் எடுத்து அதில் ஃபுல்லாக ஆட் பண்ணிட்டு ஒரு 2-3 நிமிஷம் கிண்டிட்டு நீங்க ஆஃப் பண்ணிட்டு சாப்பிடலாங்க. புரோட்டீன், ஃபைபர், அதுக்கப்புறம் நூடுல்ஸ் கொஞ்சமா வச்சு நீங்க சாப்பிடலாம். எதுவுமே அளவுக்கு அதிகமா சாப்பிட்டா கண்டிப்பா வெயிட் தான் போடும். இந்த நூடுல்ஸ் ரெடி பண்றதுக்கு என்னெல்லாம் நம்ம ஆட் பண்ணிருக்கோமோ அது எல்லாமே கேப்ஷன்ல கொடுத்துருக்கேன், படிச்சு செக் பண்ணிக்கோங்க. நூடுல்ஸ் வேமா சாப்பிடாதீங்கன்னு சொல்றீங்க. இவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தால் நான் எப்படி வேமா சாப்பிடாம இருக்கு? ஃபுல் வீடியோ பாருங்க எப்படி செய்யறதுன்னு. செஞ்சு சாப்பிடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க.